ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நைட் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்துச்சு. ரொம்ப 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 நாள் கழித்து வந்து நான் வெளியே போயிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த டேபிள் ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்டாக வரும்ல, அந்த ஃபேன் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது வந்து வாங்கிட்டு வாமா, வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சும்மாவே ஃபுல்லாக வந்து இந்த வேக்குருலாம் நிறையவே வந்துடும். இந்த சம்மர்னாவே வந்துடும் அவங்களுக்கு. ரொம்ப பாவம் கஷ்டமாக இருக்கும். அம்மா வீட்டில் இருக்க சொல்ல பரவாயில்ல, கொஞ்சமாவது ஏசி இருக்கும்ல நம்ம ரூமில், அதனால் கொஞ்சம் ஏசியில் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டால் நைட்டில் பரவாயில்ல அவங்களுக்கு. நம்ம தான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம், அதனால் வந்து அவங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, இன்றைக்கி அம்மாவுக்கு இன்னிலேருந்து 4 days லீவ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து அவங்க கேட்டே இருந்தாங்க. ஒரு 5 o'clock வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங்கு. அம்மா கொஞ்சம் ஃபேன் எப்போதாம்மா வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் சரி நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம், இவரும் நானும். ரித்வின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா, ரிஷிகா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து போயிட்டு இப்போ தான் வந்தோம், ஜஸ்ட் நவ். சரி, அம்மா வீட்டில் போய் ஃபேன் வச்சுட்டு இவரை பிக்கப் பண்ணின்னு வந்துட்டோம். வந்த உடனே என்னுடைய வந்து டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரவழையே பசி அதிகமாக எடுத்துக்கிச்சு. நம்ம கரெக்டாக 7 o'clockலாம் சாப்பிட்றோம். இப்போ 8 o'clock ஆக போகுது. சரி, அவங்க கிளாஸ் எடுங்க. இப்போ ரியா, ரிஷிகா வந்து அம்மா கூட்டின்னு வரேன்ட்டாங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் மீட்டிங் இருக்குன்னு கால் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் சடனாக என்ன வேணும், வேணுமா? இவரும் வந்து இது ஷேக் எடுக்கிறாரு, ப்ரோட்டீன் ஷேக்கு. நாங்கள் அதனால் அம்மா கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சா வெளியே போயிட்டு வந்து, டயர்டாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து நல்ல ஈவினிங் தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போனேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. காஸ்ட்யூம் மட்டும் மாற்றணும். இப்போ இவருக்கு இன்றைக்கி வந்து என்னால் டிஃபனில் செய்ய முடியல. ஆக்சுவலாக வந்து ரியா, ரிஷிகா வந்து சப்பாத்தி வாங்கிட்டு இவருக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இவருக்கு ஒரு இட்லி கஷ்டப்பட்டு ஊட்டணும். ரிஷிகாவுக்கு வந்து அவங்களுக்கு சப்பாத்தி கொடுத்துருவேன். அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விட்டால் சாப்பிட்ருவாங்க. 8 மணி ஆகிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. சப்பாத்தி சாப்பிட போறியா? குடிச்சிட்டியா? நல்லா இருந்துச்சா? போதும், நீங்கள் இட்லி சாப்பிடணும்ல. அது எடுங்க, அந்த ஃபோட்டோ எடுங்க. இதோ இங்கே இருக்கு பாரு, எடுங்க. ரித்வினை வச்சு நம்ம வ்ளாக் பண்ணது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும் பார்த்தீங்களா? யார் இது? ஓ, சூப்பர். அதனால் வந்து நான் இப்போ வந்து என்னோடய டின்னரை வந்து நான் வந்து குடிக்க போகிறேன். குடிச்சிட்டே உங்கள்கிட்ட வ்ளாகும் கண்டினியூ பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து நாளைக்கு வெளியே போனால் டவுட்டு தான். ப்ராஜெக்ட் 1 மட்டும் பேலன்ஸ் இருக்குது 2 பேருக்குமே. பாப்பாவுக்கு ப்ரௌன் ஷீட் வந்து போடணும், இதுவும் பேலன்ஸ் இருக்குது. இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், டைம் இல்லை இவருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அங்கேயே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டின்னர் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் வந்து ஷாப்பிங் போனல, அங்கே வந்து ஃபேன், அங்கே ஷோரூமில் வந்து என்னென்ன இருந்துச்சு, எவ்வளோ க்ரௌடு, இப்போயும் க்ரௌடாக தான் இருக்காங்க. நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தனால எனக்கு கொஞ்சம் தெரியல. நாங்கள் வந்து அங்கே ஒரு சில ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தேன். ஏன்னா எங்கள் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. வருவாங்க பார்க்குறோம். 2 வீக்ஸாக வந்து ஆளே வரல. இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஃப்ரிட்ஜாவது பார்க்கலான்னு ப்ரைஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணிட்டாங்கன்னா இதுவே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், இல்லைனா வேறு எதாவது வாங்க வேண்டியது. அதனால் போய்ட்டு டிவி எல்லாம் பார்ப்பீங்க. நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கற்றுது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ வாங்க அந்த வீடியோ போய் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தோம். ட்ரெஸ் ஷாப்பிங் தான். ரித்வினுக்கு வந்து ஒரு 3 செட்டு வந்து எடுத்துருக்கோம். திருவிழா வரப்போகுது, அதனால் பனியன் கிளாத் மாதிரி ஒரு 3 செட்டு எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தா கிட்ஸுக்கு வந்து பேக்கில் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த ஷோரூம் தான் வந்திருந்தேன். பில் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் உட்காரத்துக்கு சோஃபாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வந்துனே இருந்தேன். டக்குன்னு கூப்பிடுவார், டக்குன்னு ஒரு வீடியோ எடுப்பேன். அப்புறம் ஒரு வழியாக பில் வாங்கின்னு வந்துட்டேன். நான் வாங்கிட்டு இவர் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபேன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.